இங்கே வேறுங்கோ, இது சும்மா ஆக்கள் வந்து பொழுதுபோக்கு கதைக்கிற மோலியில் வேறுங்கோ. இப்போ நீங்கள் ஒரு ஆள் வருவியல், இல்லை உங்களுக்கு பின்னால் ஒரு 4 பேர் கூடி வருவியல், வந்து நின்று கொண்டு ஊர் கதை, மலைய கதை, அந்த கதை, இந்த கதை, பக்கத்து வீட்டு கதை, முன் வீட்டு கதைன்னு காட்சி அனுப்பிகள். இது அதுக்கான இடம் இல்லை வேறுங்கோ. நீங்கள் இடம் மாறி வந்துட்டியல். இன்னும் துணைக்கு வேறு யாரும் மாதிரி நம்ம உங்களுக்கு பின்னால். இப்போ நான் இடம் மாறி வந்த நானோ அல்லது போக வேண்டிய இடத்துக்கு போகாமல் இங்கே வந்து இருக்கிற மாதிரி கதைக்கிறீர் போல இடம். நீ ரெண்ட மருமகளுக்கு சொந்தக்காரன். உங்களோட மருமகள்னு கேட்டீங்கள். உங்களையே எனக்கு இப்போ தான் தெரியுது. என்னென்னு உங்களோட மருமகள் எனக்கு தெரிஞ்சிருக்கும். அது சரி, இளைய மருமகளோ மூத்த மருமகளோ? ரெண்டில் யாரும் ஒரு ஆள் உங்களை மாதிரி தெரியும். இல்லை, என்றால் இளைய மருமகள் என்றால் என் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் அங்கனைக்கு சில நேரம் இருப்பா. அதை வச்சுக்கொண்டு ஓரளவு கெஸ் பண்ணுவேன். அது சரி, உங்களுக்கு மருமகள் இவ்வளவு கோவம்? நான் பேரும் ஏதாவது அலுவலண்டு வெளியால் போவேன். என் அலுவலை நான் பார்த்து போட்டு வீட்டாக வந்து அந்த கதவை திறந்து உள்ளுக்க போக இருப்பா, சீரியல் பார்த்து கொண்டு இருப்பா. அப்போ சும்மா இருந்த ஃபோனை எடுத்து அதுக்கு வச்சுக்கொண்டு அடிக்கே மாலாண்டு வந்து மாலாண்டு இறங்கூட மூத்த மருமகள் தெரியாமல் தான் நான் கேட்குறேன். எந்த மருமக்கள் மேலே அறிகிறதுல சரியான அக்கறையாக இருக்கிறீர். ஏன் எங்களோட மருமக்கள் அருமோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் என்றால் அங்கனைக்கு சில நேரம் எந்த ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டில் இருப்பினம், ஃபேஸ்புக்கில் இருப்பினம் எல்லா அக்கௌண்ட்டில். அதுக்காக தான் கேட்டேன். நீங்கள் சொல்லுங்கள். சரி, நான் வீட்டை போகிறோன்னு சின்ன பிள்ளைக்கு என்ன பேருன்னா மாலாக்கு எடுத்து இஞ்சடி மாலா இந்த நியூஸில் எல்லாம் வருது. வீட்டை விட்டு வெளியால் போனது இந்த பெருசுகள் எல்லாம் ஞாபக மறதியில் காணாமல் போய் எங்கேயோ எல்லாம் போய் வீட்டையே வருது இல்லைன்ட்டு. ஆனால் நானும் பார்த்து கொண்டிருக்கிறேன். எங்கட வீட்டில் அப்படி ஒன்று நடக்குது இல்லையேன்னு சொல்லி போட்டு இந்த பாய் சொல்லித்தானே போனை வைக்கிறது. அவள் வந்து ஒரு பெருமூச்சு விட்டு போனை வைப்பா. அப்படியே அதுக்குத்தான் நீங்கள் என்ன செய்யணும் பாருங்க. பதிலுக்கு நீங்கள் போனை எடுத்து உங்களோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி சொல்லணும், டேய் உண்ட மனுஷி சமைச்சு எடுத்து கொண்டு சம்பாரிச்சு கொண்டு வர காசுல சாப்பிட்டு போட்டு திமிர் கதை காய்ச்சி கொண்டு வீட்டு இருக்கிற ஆள் மாதிரி என்ன நினைச்சியோ என்று சொல்லி போட்டு கதவை சாத்தி போட்டு நீங்கள் வெளியில போயிடும். இப்போ நான் சொன்னானே செட்டாரண்டு கதவை விட்டு சாத்தி போட்டு நான் வீட்டை விட்டு வெளியால் வந்திருக்கிறேன்னு சொல்லி. அப்போ நீங்கள் அப்படி செய்ய மாட்டேங்க. நானடா அப்படித்தான் செய்வேன். அப்போ உங்களை பார்த்தால் உங்களோட அந்த வைராக்கியம் ரோஷம் எல்லாம் பேச்சில் மட்டும்தான், செயல்ல ஒன்றும் இல்லை போல கிடக்கு. எனக்கும் தான் ரோஷம் இல்லை, நான் பெற்றதுக்கும் ரோஷம் இல்லை. இல்லாட்டி கல்யாணம் முடித்த நாளில் இருந்து மனுஷி பேசுகிற பேச்சுக்கெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்குது. அவன் அது சில வேளையில் அடிக்கிற அடியையும் தாங்கி கொண்டு இருக்குது. அதான் சொல்லுவாங்க, இது பண்ண பாரடா இவ்வளவு நல்லவன் என்று சொல்லி வேண்டுற பேச்சையெல்லாம் வேண்டுறான், அடிக்கிற அடியெல்லாம் தாங்குறான்னு சொல்லினோம். நான் தெரியாமல் கேட்குறேன் பாருங்க. இப்போ இந்த இப்படியான ஒரு மருமகளை நீங்கள் தான் அவனுக்கு தேடி வச்சீங்களோ இல்லாட்டி அவர் தான் எங்கேயாவது தேடி பிடிச்சி கொண்டு வந்து? இப்படிப்பட்ட மருமகளை நான் தேடி கொடுக்குறேனே. இஞ்சியெல்லாம் கல்யாணத்துக்கு முதல் பேரும் எல்லா பொம்பளைகளும் வந்து ஒரு பதுங்குற பூனை. கல்யாணத்துக்கு பிறகுதான் இந்த பாயிற புலியா மாறுதுகள் எல்லாம். அப்போ உங்களோட மகண்ட முதுகலையெல்லாம் கண்டப்படி கீறல் காயங்கள் இருக்குமே. என்னத்துக்கு அதை கேட்குறேன்? முதல் வந்து பூனை ஆட்டம் இருப்பினம், பிறகு புலியா விரிவினம் என்று சொல்லி சொல்றீங்க. அதை வச்சு சொன்னால் சரி, அதை விட இவ்வளவு பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் இவ்வளவு பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் பேசாமல் மூத்த மருமகளில் வீட்டை போய் இருக்கலாம். அப்படி இல்லாட்டிக்கு ஒரு 2 பேரும் சேர்ந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் ரூம் எடுத்து அங்கே போய் இருக்கலாமே. மூவ் பண்ணி 2 பேரும் வேறு நீரும் நானும் போய் அப்பார்ட்மெண்ட் எடுத்து இருப்பேன். 2 பேரும் சொல்றீங்க. நான் சொன்னது என்ன இல்லை வேறு. அப்ப நான் சொன்னது உங்களோட வைஃபை கூட்டி கொண்டு போய் நீங்கள் அங்கே இருக்கலாம் தானே என்றதுக்காக நான் சொன்னேன். வைஃப் இருந்தா ஏன்னப்பா நான் இங்கே வந்து நிற்கிறேன். நான் ஸோ சாரி. ஏன் எனக்கு மனசு இல்லைன்றதுக்காக நீங்கள் நினச்சி கவலைப்படக்கூடாது, நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நான் ஃபீல் பண்ணிடுறேன். அவ்வளோதான். அந்த ஃபீலிங்கும் இல்லை, கவலையும் எனக்கு இல்லை. அது இல்லை, அந்த கவலை இருந்தால் நான் உங்களோட ஆஃபீஸை தேடி வந்திருக்கிறேன். இங்கே பாருங்க, நான் திருப்பியும் சொல்கிறேன், உங்களோட கவலை தீர்க்கிறதுக்கு இது இடமில்லை வேறுங்கோ. திஸ் இஸ் அ டிஃப்ரெண்ட் பிளேஸ். நீங்கள் இங்கே வரப்படாது. இது அதுக்கான இடமில்லை வேறுங்கோ. உங்களோட கம்பெனி என்ன கம்பெனி? இது வந்து நான் வச்சிருக்கிறது ஒரு ஃபேஸ்புக் கம்பெனி. இதில் நான் என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னால், இப்போ சின்ன வயசுல ஃப்ரெண்ட்ஷிப்பை துளைச்சாக்கள் இருப்பினம், சின்ன வயசுல லவ் துளைச்சாக்கள், எக்ஸ்கேர் பண்ண தேடுறாக்கள், அப்படி இப்படி இருப்பினம். அவையில தேடி கண்டுபிடிச்சு சேர்த்து வைக்கிற சமூக சேவை செய்து கொண்டிருக்கிற ஒரு நிறுவனம் பாருங்க. திருப்பியும் சொல்றேன், இங்கே உங்களுக்கு நான் நெக்கில் ஒன்றும் இருக்க வேண்டு. ஓ ஐசி, உங்களோட மருமகள் யாரையும் தேட வேணுமோ?
மருமகளாக காணையில் என்று சொன்னால் முந்தி நான் போய் அவளை வந்து நகைக்கடையில் நிற்பின மட்டும் நினைச்சு தேடுறேன் நாங்கள் அல்லது புடவை கடையில் நிற்பின தேடு இப்போ வந்த நேரம் தொடக்க நான் பார்க்குறேன் இளைய மருமகளை கேட்கிறீர் மூத்த மருமகளை கேட்கிறீர் இனி வந்து அவ காணையில் என்று சொன்னால் நான் முதல் வந்து தேடுறது உங்களோட ஒஃபீஸாக தான் இருக்கு. எதுக்காக இங்கே வந்திருக்கிறீங்களா எனக்கு சொல்லுங்க. என் கேர்ள் ஃப்ரெண்டை தேடித்தான். உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டை இந்த வயசுல உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டை தெரியுமா வந்திருக்கு? மருமகள் பேசுறதுலேயும் பிழையில வேற இங்கே பேரும் நீ ஒரு ஜட்ஜ் இல்லை மருமகள் பேசுறது சரியோ பிள்ளையோன்னு சொல்றதுக்கு. சரியோ நான் வந்தது என் கேர்ள் ஃப்ரெண்டை தேடி தருவீரோ இல்லையோன்னு கேட்கறதுக்கு தான் வந்திருக்கிறேன். நான் இங்கே வேறுங்கோ இப்போ உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டை தேடுன்னு சொல்லிச்சுனால் சில நேரம் சின்ன வயசு கேர்ள் ஃப்ரெண்டு சொல்லி சொல்கிறீர்கள். அவள் இப்போ சில நேரம் கல்யாணம் கட்டி பேர பிள்ளைகளோட அங்கே இங்கே குடும்பமாக சில சந்தோஷமாக இருப்பா. நீங்களே தேவையில்லாமல் அதுக்கு டிஸ்டர்ப் பண்ண போறீங்க. இங்கே வேறு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் என்னத்துக்கு இருக்குது அதில் போய் அவள் தேடி பிடிச்சி அவளோட ஸ்டேட்டஸை பார்ப்பேன். அவள் மேரீடுன்னு சொன்னால் இவ்வளவு காலமும் அவளோட நெப்போடு இருந்த மாதிரி கடைசி காலத்தையும் அவளோட நெப்போடையே இருந்துட்டு போடுவேன். நீங்கள் ஃபீல் பண்ணிக்கணும். அவள் சிங்கிளாக ஸ்டேட்டஸ் இருந்தால் இந்த சிங்கம் ஒரு ட்ரை பண்ணி பார்க்குறதுல தப்பு இல்லை தானே. ரைட். அப்போ உங்களோட பேர் வந்து சிங்கம். ரைட். முன்னுக்கு ஏதாவது பின்னுக்கு ஏதாவது சிங்கம் தனியாக சிங்கம் தானே முன்னுக்கு பின்னுக்கு ஏதாவது சேர்க்க வேணுமோ? இப்போ நான் சொன்ன நானே என் பேர் வந்து சிங்கம் என்று சொல்லி நான் சொன்னேன். நான் அவள் சிங்கிளாக இருந்தால் இந்த சிங்கம் ஒரு ட்ரை கொண்டு பண்ணுமென்று சொன்னேன். நான் இருந்தாலும் இப்போ சின்ன வயசு காதல் என்றால் தேடி பிடிச்சி கொடுக்குறதுல ஒரு விஷயம் இருக்கவில்லை. அங்கே மிச்சம் இருக்கிற காலத்தை சந்தோஷமாக வாழ வேணும்னு சொல்லலாம். உங்களுக்கே வயசாகிட்டது. நீ உங்களோட சின்ன வயசு காதல் என்று சொல்கிறீங்க. சின்ன வயசு காதல் என்றால் இப்போ அவைக்கு எத்தனை வயசு இருக்கும் எப்படி இருப்பினம் இல்லை போக வேண்டிய போய் இடங்களுக்கு போய் சேர்ந்திருப்பினமோ ஒன்றும் தெரியாத. ஏன் பாருங்க உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலை. இங்கே பாரு நாங்கள் கல்யாணம் முடிச்ச அது விரும்பியோ விரும்பாமலோ கல்யாணம் நடக்குது. கல்யாணம் முடிச்சு கொஞ்ச நாளையால் மனுஷி பேசத்தொடங்கும். மனுஷி பேச முடிய பிறகு எங்களுக்கு பிறந்த பிள்ளைகள் பேசத்தொடங்கும். பிறகு பிள்ளைகள் கல்யாணம் முடிச்சு வேற அதுகள் மருமகனோ மருமக்களோ பேச தொடங்குவேன். அந்த நேரமெல்லாம் நாங்கள் யோசிப்போம், அடியப்பா அந்த சின்ன வயசுல இருந்தது அந்த லவ் சரியா வந்திருந்தால் எவ்வளவு மன ஆறுதலா இருக்குமென்று சொல்லி அந்த ஒரு லவ்வை தான் நான் தேடுறேன். நான் இப்போ திருப்பியும் சொல்கிறேன் பாருங்க, உங்களோட வயசுக்கு இப்போ இது தேவையில்லாத வேலை பாருங்கோ. வார பென்ஷன் காசு எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக அந்த காசை செலவழிச்சமாம். 4 பழைய ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து 3-2 பழைய கதைகள் அந்த காலத்து கதைகளை கதைச்சமாம் என்று விடுறதுக்கு இல்லாமல் இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை. நான் திருப்பியும் சொல்கிறேன், அது எனக்கு என்னவோ சரியாக படையில்லை. சரி, அது இன்னொரு கேள்வி. இப்போ இப்படி யோசிங்க, சரி தேடி கண்டுபிடிச்சிட்டவண்டு வைங்கோ, அது என்ன நீங்கள் நம்பிக்கையாக சொல்கிறீங்கள் இனியும் நாங்கள் சந்தோஷமாக இருப்போம் என்ன என்ன இதை வச்சு சொல்கிறீங்க விளங்கையில் இந்த பேர் சரியோ? இப்போ வந்து நீர் தான் சொன்ன நீர் எனக்கும் வயசு வந்துட்டுது, அவருக்கும் வயசு வந்துட்டுது. அப்போ வந்து இப்போ கோபம் வந்தாலும் பேரும் பேசி எடுத்தால் அந்த பேசுகிற பார்த்தா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், சண்டை பிடிக்க கதை கேட்க ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ பல்லும் விழுந்து போச்சு, நாக்கும் ஒரு பக்கம் விழுத்துட்டுது. அப்போ பேசினாலும் அந்த பேசிட்டு அந்த வராது. அப்படி பேசலாட்டிலும் வந்து ஓங்கி அட்டிக்கொண்டு போல கையோத்த வேண்டி வரும். அப்போது என்ன 1.5 டொன்னா இருந்தது. இப்போ வந்து கை இதுக்கு மேலே எத்தவும் ஏனாது. அவன் 2 பேரும் யோசிப்போம், ஏனப்பா இந்த பிரச்சனை கண்டுபிடிக்காம நாங்கள் இருந்துருவோம். அப்படியே காலத்தை போக்கி சொல்லுவோம். சரி பண்ணால் இப்போ பாருங்க, இப்போ அப்படி தேடி கண்டுபிடிக்கிறேன்டால் உங்களுக்கு கட்டாயம் ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்கணும். உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்குதோ? ஃபேஸ்புக் கொண்டு கிரியேட் பண்ணலாம்னு தான் நான் நினச்சேன். நான் சரி கிரியேட் பண்ண வேண்டு போயிட்டு லாங் கிரியேட் பண்ணி போட்டு நான் 10 ஃப்ரெண்ட் ஆட் பண்ண வேண்டு போனால் ஒன்று சொல்லுது என் மகன்ட மியூச்சுவல் ஃப்ரெண்டு அவைக்கலாம். மற்றது இன்னொன்று சரியண்டு ஒரு படத்தை பார்த்து நல்லா இருந்து செலக்ட் பண்ணினால் அது சொல்லுது வந்து என் மருமகளின் மியூச்சுவல் ஃப்ரெண்டு. அப்புறம் அது இல்லைன்னு சொல்லி கொஞ்சம் படி கீழே இறங்கி பார்த்தால் அதை செலக்ட் பண்ணால் சொல்லுது என் பேரப்பிள்ளைகளின் மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் என்று சொல்லி பார்த்தேன். அவை எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு எந்த ஃப்ரெண்ட் ஆட் பண்ணிடுறதுல எனக்கு என்ன பிரயோசனம் அவைகளுக்கும். சரி நீர் ஒன்றை கிரியேட் பண்ண பாப்போம். எடுத்து நான் கிரியேட் பண்ணலாம், பிரச்சனை இல்லையா? அது இப்போ சரி ஒன்றை கிரியேட் பண்ணுவோம். என்ன செய்யுது கட்டாயம் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இல்லாமல் பாருங்க, அது தேடி கண்டுபிடிக்க. பேரை வந்து ஜெமினி கணேசன் போடும். ஜெமினி கணேசன்
விளங்குது விளங்குது விளங்குது. ஜெமினி கணேசன் ஜெமினி கணேசன் சேர்த்து போடுறதோ பிரிச்சு ஜெமினி கணேசன் ரைட் ரைட். ஜெமினி கணேசன் ஸ்டேட்டஸ் மறந்துடாதையுமே சிங்கிளா அது போடுவோம். கொஞ்சம் பொறுங்க. ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு முதல் ஒரு வடிவா நீ வந்துட்டு ஒரு படம் ஒன்று எடுப்போம். எடுத்து என்ன படம் எடுக்க பொறும் பாட்டாம எடுக்காதையும் இந்த இதை போடு. இந்த படத்தை போடு. ஸ்கேன் பண்ணி போட்டு வடிவா அப்லோட் பண்ணி போடலாம் பாருங்க. இந்த படத்தை இது நீங்கள் சின்ன வயசு எடுத்த படம் போல கிடக்கு. இந்த படத்தை போட இப்போ இருக்கிற யாரும் ஹை ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள் தான் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் தருமே ஒழிய நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களோட இந்த படத்துக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. இந்த படம் அப்ப எடுத்த படம். சின்ன படத்தை பார்க்க தெரியும். இந்த படத்துல ஒரு கொப்பி அவட்ட கொடுத்தேன். அப்ப எங்கேயோ வச்சிருப்பா. இந்த படத்தை நான் ப்ரோஃபைல் பிக்சரா போட்டு அவ இந்த படத்தை கண்டாண்டு அவ உடனே பிடிச்சிருவா. நான் தானே அவர்ன்னு சொல்லி வேறுங்க. நீங்கள் இப்போ இந்த படத்தையும் சரி இதை போடுவோம். இப்போ இதை போட்டும் வடிவாடுங்கோ. இப்போ இந்த படத்தையும் போட்டு தப்பித்தவரி இப்போ இருக்கிற ஒரு புது படத்தையும் போட்டால் கடவுளே சொன்னாலும் உங்களோட சின்ன வயசுல அவர் கடைசி வரை நம்ப மாட்டா. இது நீங்க தான் அது நம்புறது. படத்தை போடும் நீரா. சரி படத்தை அப்லோட் பண்ணிட்டா உதவி கண்டுபிடிக்கிறது கஷ்டம் பாருங்கோ. வடிவா அப்லோட் பண்ண வந்து சென்டருக்கு எல்லாம் அதெல்லாம் அது வடிவா சரி ஸ்டேட்டஸ் எங்க போட்டாலும் அது ஸ்டேட்டஸ் போட்டாச்சு. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இயர்ஃபோன் போடாதையுமே அது யாரும் போடுற இல்லை தானே விடுவோம். அது கிசிங்கில் விடுவோம். அது சரியான உதவ வச்சு நான் நினைக்கிறது வச்சு கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். சரியான நீங்கள் எப்படியும் லவ் பண்ணுற காலத்தில் கிஃப்ட்டுகள் கொடுத்துருப்பீங்க. அங்கே இங்கேண்டு நல்ல மெமரபிளான சந்தோஷமான மறக்க முடியாத இடங்களுக்கு போயிருப்பீங்க. அதுகளை எதுவும் சொன்னீங்கள் சொல்லி சொன்னால் நான் நாங்கள் ஸ்டேட்டஸில் போட்டு விட்டால் அப்போ அதுகளை பார்த்தா அவளுக்கு அது ஒரு பழைய ஞாபகம் வரும். எங்கே முதல் போனீங்க இன்ட்ரெஸ்டான இடம் மட்டும் சொல்லுங்க. முதல் போன இடம் விட்டுட்டு அந்த முதல் பஸ்ல அப்ப அவ உங்களோட பஸ்ல உண்டா வாரவாகும் இல்லையோ முகமுடனமா இருந்து நீங்கள் அவ பஸ்ல கண்டக்டரா இருந்திருப்பீர்கள். நீங்கள் பஸ்ல கண்டக்டரா இருந்திருந்தால் உங்களுக்கு சரியான வயசு டிஃப்ரெண்டா இருந்திருக்குமே. அப்படியெல்லாம் நிர்ணயிக்காதே. நான் பஸ்ல பள்ளிக்கூடம் போறேன். ஓகே பஸ்ஸில் பள்ளிக்கூடம் போகிறேன் நான். அவள் சைக்கிளில் போவான். அப்போ ஒவ்வொரு பஸ் ஸ்டாப்லேயும் எந்த பஸ் நிற்க அவளோட சைக்கிள் அப்படியே பாஸ் பண்ணி போக அவ அப்படியே அந்த வெள்ளை சட்டியோட போக நான் பஸ்ஸுக்குள்ள இருந்து வெள்ளை புறா ஒன்று போகுதண்டு. என்னது இல்லை ஏன்னா பைசைக்கிளில் பள்ளிக்கூடம் போய்க்குள்ள வெள்ளப்புறா எதுவும் கொண்டு போடுவா. அவள் வெள்ளப்புறா ஒன்றும் கொண்டு போயில்லை. அவள் போயேக்குள்ள அந்த ரசனிக்காந்த இந்த பாட்டு வெள்ளைப்புறா கொண்டு போகுது அதை போல பாட்டு. ஆனால் ஒன்று மட்டும் விளக்குது. நீங்கள் பள்ளிக்கூடம் போகிற காலங்களில் வீட்டில் இருக்கிற ஒருத்தரும் உங்களை பள்ளிக்கூடத்துக்கு போ தம்பி என்று எழுப்பி இருக்க மாட்டீங்க. தம்பி தானா எழும்பி வெளிக்கிட்டு படாரண்டு வெள்ளப்புறாவை பார்க்க கிளம்பி போயிருப்பீர். அதோட போய் நான் வீட்டை என்ன சொன்னேன் அப்பா அம்மாட்ட சொன்னேன், சரிங்கோ நீங்கள் பஸ்ஸில் போய் சரியான காசு எனக்கும் ஒரு சைக்கிளை வேண்டி தாங்கோன்னு சொல்லி போட்டு இந்த சைக்கிளை காலம்புறம் எடுத்து அவட வீடு இருக்குதல்லோ அந்த குச்சொழுங்கைக்குள்ள விட்டு அவட அந்த காலத்துல வெட்டு வந்தல வெட்டி போய் மெயின் ரோட்ல தான் வரும். அப்படி என்ற சைக்கிள் அவட வீட்டு படலைய தாண்ட அது கொண்டுப்பா போகாட்டி அவ படிப்பா. ரேடியோவில் ஒரு பாட்டு கொண்டு போகும், நீ வருவாய் என நான் இருந்தேன். அப்படியே போகும். அப்படி லவ் ஸ்டோரி அது. அதோ அப்ப சரி, நீங்கள் சைக்கிள் வாங்கினா பிறகு எதுவும் கதைக்கிறதுக்கு வசதிப்பட்டதோ சந்தர்ப்பங்கள் எப்படி என்ன மாதிரி அமைஞ்சது? அது சரியான கஷ்டம். முன்னுக்கார் வாரான் பின்னுக்கார் வாரான்னு தெரியாது, சைட்ல வாரான்னு தெரியாது. சரி அப்படி அதுக்குள்ளால வெட்டி ஒரு சைட்டால போய் அவட இந்த டெட்ட பின்னல இழுத்து போட்டு போய் கிட்ட போய் போண்டா பெரிய அந்த லொரிக்காரன் வந்து காதுக்குள்ள அந்த கட்டிங்கு கோன் அடிச்சு விட்டுறான். அப்போ அது கொண்டும் சரி வராது. ஆனால் பாருங்கோ நாங்கள் கதைக்கிறதுக்கு ஒரு சீக்ரெட்டான பிளேஸ் இருந்தது.
அந்த காலத்திலே அப்பவே அந்த வயசுலயே சீக்கிரட்டா இடங்கள் வச்சிருந்துருக்கிறீங்க. சரி, இப்ப அதுகளை சொல்லுங்க வேண்டும். அதுகளை எதுவும் அங்க ஸ்டேட்டஸ்ல அங்கே போட்டாலும் அவங்க பழைய ஞாபகம் வந்து உடனே வந்துருவேன். சொல்லுங்க, அது என்ன இடம்? சீக்கிரட்டான பிளேஸ்ன்றதுங்கட கோயில் தான். கோயிலுக்கு அவ சாமி கும்பிட வந்து கோயிலை சுத்துவா. நான் அவ இப்படியே புறத்தால சுத்தி கொண்டு போவேன். அவா சாமியை சுத்த, நீங்கள் புறத்தால சுத்த, அவாண்ட தாப்பண்ண ஒரு கத்தியோடு உங்களுக்கு பின்னால சுத்த. கோயிலுக்கு நல்ல வருமானமா இருந்திருக்குமே, அர்ச்சனை பண்ணியிருப்பியல். ஆனால் எனக்கு சரியான கவலையாக கிடக்குது பாருங்க. என்ன உங்களோட கதையை கேட்க எனக்கு கண்ணுக்கலாம் நல்லா சிரிச்சுத்தானே கதைச்சு கொண்டு இருந்த நீங்கள் இவ்வளவு கோயிலுக்கு எல்லாம் போய் அவாவுக்காக அர்ச்சனை செய்து உங்களோட படிப்பு டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணி அவாக்கா பின்னால திரிஞ்சா பிறகு என்னன்னு உங்களை விட்டுட்டு இன்னொரு ஆளை கல்யாணம் கிட்டதை மனசு. சரி சரி சரி, சொன்னா போல அர்ச்சனை அவருக்கு செய்யல, அந்த தகப்பன் வாழ்வெட்டில இருந்து என்ன காப்பாற்ற சொல்லித்தான் நான் அர்ச்சனை செய்தேன். அது சரி, கோயிலுக்குன்னு நீங்கள் எப்படி போயிருந்தாலும் சந்தடி சாதம் சாக்கு இல்லாத கோயில்களுக்கு தான் போயிருப்பீங்க. யாரும் உங்களை காண இல்லையோ கோயில் வழியை? உங்களோட கண்டுட்டேன் ஒரு நாள். அவன் சொன்ன, ஐயோ உங்களோட ஊரில் ஆக்கள் கண்டுட்டுனான்னு சொல்லி போட்டு அப்படியே சிலையா அப்படியே நில்லுங்கன்னு சொல்லி போட்டேன். நானும் சட்டி கட்டு சிலையா நிற்க வாழ்வட்டு போன ஜனம் பைரவர் நிற்கிறாரப்பா இங்கே இருந்தேன்னு சொல்லி வந்த ஜனம் எல்லாம் கையில் கற்பூரத்தை கொளுத்தி இப்பவும் அந்த கற்பூரம் கொளுத்தினா அதையும் எடுத்து போடுங்க, படிவாடுங்க. இதையும் எடுத்து போட்டால் ஓரளவுக்கு ஞாபகம் பெருந்தான் இல்லை. ஆனால் நாங்கள் இப்படி இப்போ நீங்கள் ஏதாவது கிஃப்ட்டுகள் வாங்கி கொடுத்துருப்பீங்க, அதுகளை பற்றி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக சொன்னீங்கன்னா நான் அதுகளை பார்த்து போட்டாலும் ஞாபகம் வரும். இல்லோ எந்த லவ் என்ன சின்ன ஒரு சீப்பான லவ் நினைச்சு நான் அப்படி சொல்லல, நான் சும்மா சொல்கிறேன். படி என்ன வேணும் என்ன கிஃப்ட் நான் நீங்கள் கொடுத்துருப்பீங்களா? அதுகளை சொன்னால் கொஞ்சம் நான் பார்த்ததுல ஸ்டேட்டஸில் போட்டால் என்ன கொடுத்தீங்கன்னு சொன்னீங்களா? இதுதான் நான் முதல் கொடுத்த கிஃப்ட். அது சரி, கிஃப்ட் கொடுத்தேன்னு சொன்னீங்களா? நீங்க வச்சிருக்கிறீர்கள். விளங்குது. 2 கிஃப்டா வாங்கி ஒன்றை அங்க கொடுத்து போட்டு ஒன்றை உங்களோட மெமரிக்காக வச்சிருக்கிறீர்கள். உங்களோட கற்பனை சக்தி நல்ல கற்பனை சக்தி தான். இதை கிஃப்ட் எல்லாம் வேண்டி கொடுப்போம்ட்டு அவ கோயிலுக்கு வர சொன்னேன். சரி அவ வந்து போட்டு நான் போய் சர்ப்ரைஸா இருக்கட்டும் சொல்லி போட்டு நான் கொண்டு போய் அவட சைக்கிள் தானே வாரவ சைக்கிள் வச்சு போட்டு கொண்டு இந்த ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி கிஃப்டை கொடுத்தேன். நான் அப்படியே குடுத்தவள் தூக்கி முகத்தில் எறிஞ்சு விட்டேன். இது நல்லா தானே இருக்கு, என்னத்துக்காக தூக்கி எறிஞ்சவா? அன்றைக்கு அவட பர்த்டே இல்லை, அவட தமக்கு என்ற பர்த்டே. உங்களை சொல்லி பிள்ளையில் வேறங்க உங்களை வயசுக்கு யாராருக்கு உங்களை வயசுக்கான பர்த்டேக்காரர் இருப்பினமோ அதுகள் தான் ஞாபகம் வரும். நியாயம். சரி, இதை விட வேறு எதுவும் கிஃப்ட்டுகள் கொடுத்துருப்பீங்க இன்ட்ரெஸ்டிங், அதுகளை சொன்னீங்களா? சரி பார்க்கலாம். சரி, இது வேண்டாம், இது நீங்கள் வச்சிருக்கீங்க. சரி வேண்டாம். சரி சொல்லுங்க. இந்த பேக்கோடைய போகிறோம் அடுத்த சரி என்ன கிஃப்ட் சொல்லும் பார்ப்போம், கெஸ் பண்ணும் பார்ப்போம். எனக்கு இதுகளெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை வேறுங்க, நான் கெஸ்ஸிங் எல்லாம் செய்யறேன். இந்த அடுத்த கிஃப்ட் சின்ன வயசு காதலண்டிகள் வடிவா பாருங்க விளங்குது. சாரி தான், சின்ன வயசு காதலண்டிகள். இது அவட சாமத்தியோட்டுக்கு அவ உடுத்துற கண்டு நான் வேண்டி கொடுத்த சாரி. இது சின்ன வயசு காதலன்னு சொன்னியல் தான், ஆனால் அதுக்காக இவ்வளவு சின்ன வயசு காதலாக இருக்க முடியும் நான் எதிர்பார்க்கல. அது சரி, அப்போ இதே ஏன் திருப்பி உங்கள்கிட்ட வந்தது? சரி, சின்ன வயசு காதலன்னு நீரே சொன்னேன். சரியோ, சின்ன வயசுன்னு சொன்னால் நான் என்ன சாரி வேண்டி இருக்கணும்னு சொல்லும். சரி சொல்றேன்னு குறைக்கப்படாது. எனக்கு உதுகள் எல்லாம் இந்த சாரி வாங்க எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, மற்ற நான் அனுபவம் இல்லை பாருங்கோ. நீங்களே சொல்லுங்க என்ன நடந்தது. சின்ன வயசு சொன்னா ஹாஃப் சாரி தானே வேண்டி இருக்கணும், இது ஃபுல் இல்லாது. விளங்குது. சரி, ஆனால் நீங்கள் வாங்கினது வாங்கி போட்டீங்க, இதை உங்களை அம்மாட்ட கொடுத்துருக்கலாம். அம்மாட்ட கொடுக்கலாது. ஏன் அம்மா ரைட் அம்மாவுக்கு தம்பி இந்த வயசுல உனக்கு இவ்வளோ காசு கிடைச்சதுன்னு கட்டாயம் அம்மா காட்ட அடி விழுந்திருக்கும். அதாலேயோ அதுவும் இல்லை. என்னென்று சொன்னால் இது எங்கட அப்பா அம்மாவுக்கு கொடுக்குறதுக்காக தீபாவளி கொடுக்குறதுக்கு எடுத்து வச்ச சாரி. இது ஒரு சின்ன திருத்தம் பாரு. அப்படின்னா நீங்கள் இதை வாங்கின சாரி என்று சொல்லப்படாது, இது திருடின சாரி என்று சொல்லலாம்.
விளங்குதோ? சரி சரி ஆனா சரி புதுசுதான், சரி பரவாயில்ல, அம்மாவுக்கு கூட பிடிபட மாட்டேன் நீங்க நினைச்சிருந்தா சிம்பிளா நீங்கள் ஒரு விஷயம் செய்திருக்கலாம். என்னண்டு? வெரி சிம்பிள் பாருங்க. என்னண்டு? இதை கொண்டு போய் உங்களோட ஃபியூச்சர் மாமிட்ட மீன்ஸ் உங்களோட சின்ன வயசுல அவருடைய அம்மாட்ட கொடுத்துருக்கலாம். குடுக்கலாம்ட்டு தான் அவட்ட போய் கொடுத்தேன் நான். அவ வேண்டி சாரிகெல்லாம் பார்த்துட்டு சொன்னா நல்லா தான் இருக்குன்னு சொல்லி போட்டு சொன்னா இதை கொடுத்தினால் அவர் சொல்லுவார் இன்னும் யங்கா இருக்கிறேன் நான் என்று சொல்லி வீட்டுல பிரச்சனை வரும்னு சொன்னேன். போட நான் இப்போ பௌத்திரமா வச்சிருக்கிறேன் நான். நீங்கள் அப்போ ஒரு கிஃப்ட்டும் குடுவடையில் எல்லாம் நீங்களாம் வச்சிருக்கிறீங்க. சரி இப்போ உதுகள் எல்லாம் நான் போட இல்லாத பாருங்க என்றால் லாஜிக்கலாகவும் இருக்கும், பார்க்குறாக்களுக்கும் கலர்கள் வித்தியாசம் கஷ்டம் இல்லோ. நீங்கள் வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லுங்களேன் பார்ப்போம். நான் ஏதாவது செய்து உங்களுக்கு கண்டுபிடிச்சி கொடுக்கணும், எனக்கு நிறைய வேலையில் கிடக்கு. இன்ட்ரெஸ்டிங்னு சொன்னால் எங்களோட கோயில் திருவிழா வரும், வருஷம் வரும் திருவிழா வரும். கோயில் 2 வருஷம் திருவிழா வரும்.